குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அமெரிக்காவுக்குள் மருந்து உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் அங்கு இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டார். இதன் எதிரொலியாக 2 நாட்களாக இந்திய பங்குச்சந்தையில் மருந்துத்துறை சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் பெரும் சரிவை சந்தித்து வருகின்றன. நேற்றைய முந்தைய தினம் 2% மேல் சரிந்த நிப்டி ஃபார்மா குறியீடு நேற்று அதிகபட்சமாக 25,458.90 வரை சரிந்து நிலை பெற்றது. ஃபார்மா நிறுவனங்களின் பங்குகளில் இப்போது முதலீடு செய்யலாமா, என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது குறித்து ஐதாட் பிஎம்எஸ் நிறுவனர் ஷியாம் சேகர் கூறும்போது, இந்திய உள்நாட்டு சந்தையை நம்பியுள்ள ஃபார்மா நிறுவனங்களுக்கு புதிய வரியால் நேரடி பாதிப்பில்லை. ஆனால் அமெரிக்க சந்தையை நம்பியுள்ள பங்குகள் அழுத்தத்தை சந்திக்கலாம். ஏற்றுமதியை மட்டுமே நம்பியுள்ள நிறுவனங்களை தவிர்த்து உள்நாட்டு சந்தை மற்றும் சிறப்பு மருந்து வர்த்தகம் கொண்ட நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானது. ஃபார்மா பங்குகளை வாங்கும்போது அவற்றின் மதிப்பீட்டில் கவனம் செலுத்த வேண்டும். ஆய்வு செய்யாமல் நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். நல்ல உள்நாட்டு நிறுவன பங்குகள் விலை சரியும் போது அதை முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். அதே வேளையில் நீண்ட கால முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு பங்குகளை விற்க தேவையில்லை. நிச்சயமற்ற தன்மை, உடனடி வரி உயர்வு இல்லாததால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய மருந்து ஏற்றுமதிக்கு பாதிப்பில்லை என்றார். நடப்பு ஆண்டின் ஆகஸ்ட் 1 முதல் ஜூலை 2028 வரை இறக்குமதி செய்யப்படும் அனைத்து ஜெனரிக் மருந்துகளுக்கும் வரி கிடையாது. 2028 ஆகஸ்ட் முதல் அமெரிக்காவில் ஆலை அமைக்காத நிறுவனங்களின் ஜெனரிக் மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கப்படும். 2029 ஆகஸ்ட் முதல் இந்த வரி மேலும் உயர்த்தப்பட்டு 200% மாற்றப்படும். தமிழக அரசின் டான்சி நிறுவனத்தின் மரச்சாமான்கள் விற்பனை கடந்த ஆண்டில் 162 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேஜை, நாற்காலி, அலமாரி, சோஃபா உள்ளிட்ட மரச்சாமான்களை உற்பத்தி செய்து தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு டான்சி என்ற தமிழக சிறுதொழில் நிறுவனம் விற்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான வகுப்பறை மற்றும் விடுதிகளுக்கு தேவையான பொருட்களையும் உற்பத்தி செய்கிறது. டான்சி நிறுவனத்தின் தயாரிப்புகள் தனியார் நிறுவனங்களை விட அதிக தரமாகவும் நீண்ட நாட்கள் உழைக்கும் உறுதித்தன்மையுடனும் உள்ளன. பலரும் அவற்றை வாங்கி வருவதால் அந்நிறுவனத்தின் உற்பத்தி 2025-26 இதுவரை இல்லாத அளவாக 146 கோடியாகவும் விற்பனை 162 கோடியாகவும் அதிகரித்துள்ளன. முந்தைய ஆண்டில் உற்பத்தி 106 கோடி, விற்பனை 104 கோடியாகவும் இருந்தது.